மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இருந்தாலே நீங்க அந்த இடத்துல வெற்றி பெறலாம். ஸோ நீங்க எல்லாருமே வெற்றி பெற்று ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்க என்னுடைய வாழ்க்கை. Thank you, madam, for your nice talk. The next takeaway, one is that you have conducted the speech in an interactive mode. That's a good sign. The second, you talked about the participative process, child marriages, awareness and vigilance by the society, and higher education requirement, how it should be done, and also the importance of consistency and hard work. Hope the people would have taken note of it for their advancement in life. Now that I would request Mr. Rotarian K. Kannan to come over to give the introduction to the another guest, Mr. Shanmuga Natras. Please kindly come over. யூத் ஃபெஸ்டிவல் உங்களுக்கு அருமையாக தெரியும். குழந்தைகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. ஏன்னா இப்போ தான் தீபாவளி முடிஞ்சது. படத்தில் சொன்ன மாதிரி திருப்பி சொன்ன மாதிரி சிவகாசி ஒரு அருமையான ஊர். பட்டாசு அது சொன்னால் எல்லாருக்கும் பிடிக்கும். குழந்தைகளுக்கு உங்களுக்கு பிடித்தமான ஒரு பட்டாசு வெடிக்காம குழந்தைகள் இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, கிறிஸ்துமஸ் எல்லா பண்டிகைகளுக்கும் பட்டாசு அந்த பட்டாசு இருக்கக்கூடிய இடம் வந்து இந்தியாவுக்கே முக்கியமான இடம் சிவகாசி. அந்த சிவகாசியிலிருந்து உங்க யூத் ஃபெஸ்டிவலுக்கு ஒரு அருமையான ரொட்டேரியன் நம்முடைய எஸ் சண்முக நடராஜ் அவர்களை அழைத்து வந்துள்ளோம். அவர் எப்படிப்பட்டவர் என்று கேட்டால், சிவகாசி லைன்ஸ் ஸ்கூல்ல தன்னுடைய 8வது வரைக்கும் படித்தார். முடித்தது அது மட்டும் இல்லை, 9, 10, 12 எல்லாம் ஏற்காடு படித்தார். அது முடிச்சுட்டு வெங்கடேஸ்வரா காலேஜ் இன்ஜினியரிங் சென்னையில கெமிக்கல் இன்ஜினியரிங். அது இன்னும் சொல்ல போனா அவங்க 101 வருஷம் உள்ளக்கூடிய காளீஸ்வரி என்ற ஃபயர் ஒர்க்ஸுடைய டைரக்டர். நினைச்சு பாருங்க, ஒரு நிறுவனத்தை 100 வருஷம் சொல்லுவோம், அது 101வது வருஷத்துல அவர் தான் டைரக்டர். அவர் அது மட்டும் இல்ல, டாக்டர் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, டீச்சர் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, இன்னொரு டைரக்டர் அஜெண்டா ஃபயர் ஒர்க்ஸ் என்ற கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு டாய்லெட் கட்ட இப்படி பலவிதமான தன்னுடைய பணத்தை அள்ளி கொடுத்துருக்கார். அதே போல ஒரு சிறந்த மனிதர். இப்பொழுது உங்களுக்கு எல்லாம் நீங்க இப்ப என்ன ஆசையோட இருப்பீங்க, படிச்சு வெளியே போறோம். அந்த துணியார் சொல்லிட்டு இருப்பீங்க. இப்ப நாங்க வரும்போதே ஒரு வெடி போட சொல்லியிருப்போம், வெடி போட்டிருப்போம். உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும்னா அந்த பட்டாசை நேரடியாக கூப்பிட்டுருப்போம். காளீஸ்வரி ஃபயர் ஒர்க்ஸ் மாதிரி நீங்க எப்போ பார்த்தாலும் அஜெண்டா ஃபயர் ஒர்க்ஸ். 2வது இப்பதான் அவர் வந்து வருட கான்ஃபரன்ஸுக்கு சேர்மனா இருக்காரு. ரொம்ப அமைதியான ஆளு, தன் செயல்பாட்டில் சிறந்தவர். அவரை அறிமுகப்படுத்துவது எனக்கும் பெருமை, ரோட்டரி குற்றாலத்துக்கும் பெருமை. நன்றி, வணக்கம். I would request Rotarian Mr. Shanmuga Natras to come over and deliver his address, please. மதிப்பும் மரியாதைக்குரிய குற்றாலத்தின் தலைவர் ரொட்டேரியன் முருகன் அவர்களே, மதிப்பும் மரியாதைக்குரிய குற்றாலத்தின் செக்ரட்டரி ரொட்டேரியன் முருகன் அவர்களே. 2 முருகன் இருக்காங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முருகன் தான் இருப்பாங்க, இப்போ 2 முருகன் இருக்காங்க உங்களுக்கு. மற்றும் இந்த யூத் கமிட்டி சேர்மன் ரொட்டேரியன் பாஸ்ட் அசிஸ்டன்ட் கவர்னர் K. கணேசமூர்த்தி அவர்களே, மை கவர்னர் மற்றும் இன்றைய சீஃப் கெஸ்ட்
ஒட்டேரியின் பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் கே ரவீந்திரன் அவர்களே, ஏஜி சுரேஷ் அவர்களே மற்றும் குற்றாலத்தின் சீனியர் மெம்பர்ஸ் ஒட்டேரியின் பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் சங்கரன் அவர்களே, பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ஒட்டேரியின் ராமகிருஷ்ணன் அவர்களே, பாஸ்ட் பிரசிடென்ட் ஒட்டேரியின் கல்யாண்குமார் அவர்களே, பாஸ்ட் பிரசிடென்ட் ஒட்டேரியின் ஸ்டாலின் அவர்களே, பாஸ்ட் பிரசிடென்ட் ஒட்டேரியின் ஜி.எஸ். சந்திரன் அவர்களே, ஒட்டேரியின் கே.என்.எல். சுப்பையா அவர்களே, ஒட்டேரியின் மீனாட்சி சுந்தரம் அவர்களே, ஒட்டேரியின் கே. ராதாகிருஷ்ணன் அவர்களே, ஒட்டேரியின் நாராயண் ராஜா அவர்களே, ஒட்டேரியின் என். ராமசாமி அவர்களே, என்னை அறிமுகம் செய்த ஒட்டேரியின் கண்ணன் அவர்களே, அருமையாக ஆங்கிலத்தில் MC செய்து கொண்டிருக்கும் ஒட்டேரியின் ராமநாதன் ஆட்சி அவர்களே மற்றும் திருநாய் வந்திருக்கும் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைய கெஸ்ட் ஆஃப் ஹானர் செல்வி மதிவந்தனா மேடம், டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர், அதே மாதிரி குற்றாலம் சென்டரிலிருந்து டாக்டர் முத்தையா, மை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் கோல்டன் ஆஃப் சிவகாசி டவுன், ஒட்டேரியன் பூர்ண நடேசன், ஒட்டேரியன் ராம்குமார், ஒட்டேரியன் ஜே. விக்னேஷ், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாழ்க்கையில் எப்பயுமே நான் என்ன சொல்றேன்னா, வி ஆர் ஹியர் டு கனெக்ட் டாட்ஸ். எல்லாருக்கும் தெரியும் வாழ்க்கையில் கோலம்னா என்ன தெரியும், புள்ளியாக வச்சு கோலம் போடுறாங்க. கோலம் தெரியுங்களா? கோலம் கை தூக்கலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? கை தூக்கலாமா? நான் கேள்வி கேட்கல, ஜஸ்ட் இன்ட்ராக்ஷன் தான். கோலம்னா என்ன தெரியும் எல்லாருக்கும்? ஸோ அதெல்லாம் நான் புள்ளி போடணுங்க. அதே மாதிரி தான் வாழ்க்கையும் கனெக்ட் த டாட்ஸ் நான் சொல்லுவேன். நாம் எல்லாரும் இங்கே அமர்ந்திருக்கோம்னா அதெல்லாம் டாட்ஸ் தான். அதுக்கு ஒரு கனெக்ஷன், ஒரு அர்த்தம் இருக்கு. 2015ஆம் ஆண்டுக்கு முன்னாடி எனக்கு குற்றாலத்தில் நண்பர்களே கிடையாது. 2015ஆம் ஆண்டுக்கு முன்னாடி எனக்கு குற்றாலத்தில் நண்பர்களே கிடையாது. என்னைக்கு ரோட்டில் இணைந்தேனோ 2015 இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு நிறைய நண்பர்கள் குற்றாலத்தில் கிடைத்தார்கள். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், கனெக்ட் த டாட்ஸ். என்னோட ரோட்டரி பயணத்துக்கு அப்புறம் நான் அட்டென்ட் பண்ண முதல் செமினார், முதல் மீட்டிங், அபிஷியல் மீட்டிங் குற்றாலத்தில் தான் நடந்தது, முதல் செமினார். அதுக்கப்புறம் குற்றாலத்தில் இந்த ப்ரெஸ்டீஜியஸ் கிளப் எனக்கு அழைப்பு வருவது நான் இன்னைக்கு வரைக்கும் காத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு கடவுள் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ஒரு சில காரணத்தால் வர முடியவில்லை. அவர்கள் என்னை அழைத்து இன்னைக்கு இங்கே நீங்கள் செல்லுங்கள் என்று கூறி, அதுக்கப்புறம் நான் உங்கள் பிடிசி கேஆர் கேட்டதுக்கப்புறம் இங்கே வாங்க சார், நீங்கள் வரலாம், கஷ்டமான வாங்க அப்படின்னு சொன்னது. முதல்ல கடவுளுக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன் மற்றும் ரோட்டுக்குள்ள குற்றாலம் நண்பர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா ஒரு இடத்துக்கு வரணும் நம்ம இருந்ததுன்னா கடவுளை வர வைப்பார். இது கடவுள் சேர்த்து நான் சொல்லுவேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு முதல்ல குற்றாலத்துக்கு வர்றது. ஸோ இங்கே இருக்க நிறைய பேர் ஆக்சுவலாக மேடம் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. நான் அதில் ஒரு 2 பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுருக்கேன். மேடம் கரெக்டாக சொன்னேன். உங்களெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்பொழுது 3 days பேக்கில் 4 days பேக்கில் சிவகாசி நாங்கள் பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் AAA காலேஜில். அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு யார் வந்திருந்தாங்கன்னா DCPO, டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர். கரெக்டாக மேம் சொன்னாங்க 1098 அப்படின்னு சொன்னாங்க. தேர் இஸ் ஒன் மோர் நம்பர் ஃபார் கேர்ள்ஸ். இங்கே நிறைய கேர்ள்ஸ் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு நம்பர் இருக்குது. 1098 சொல்லிட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குப்பா. விமன் யாரும் சொல்ல முடியுமா? உங்களுக்குன்னு ஒரு ஹெல்ப்லைன், அதாவது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன் ஓகே. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு விஷயம் பாதுகாப்பாக இருக்கும் அந்த நம்பரில். அந்த நம்பர் யாராவது சொல்ல முடியுமா? ஓகே, இட் இஸ் 181. ஆமாம் வேறு, இட் இஸ் 181. உங்கள் குழந்தைகளுக்கு மற்றும் விமன் இருக்கிற அத்தனைக்கும் ஒரு சீக்கிரட்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும், எனிதிங் அப்படின்னா அதுக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்க நம்பர் 181. சரிங்களா? இது எனக்கு எப்படி தெரியுன்னா, நான் ரோட்டரி தவிர ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கேன், யங் இந்தியன்ஸ் ஆர்கனைசேஷன் இருக்கேன். அங்கே என்ன சொல்கிறாங்க என்றால், மாசுன்னு ஒரு வேர்டிகல் இருக்குது. இது எப்படி யூத் சர்வீஸ் ரோட்டில் இருக்கோ, மாசுன்னு ஒரு வேர்டிகல் இருக்குது. அங்கே நாங்கள் ஸ்கூல்ஸுக்கு போவோம், போய் சில்ட்ரன் குட் டச் பேட் டச் சொல்லி தருவோம். இன்னைக்கு குட் டச் பேட் டச் தாண்டி நோ டச் எஜுகேஷன் வந்துச்சு. நோ டச் மட்டும் இல்லை, இன்னைக்கு நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறது டிஜிட்டல் அவேர்னஸ். இன்னைக்கு செல்போன்ஸ் பயன்படுத்தாங்க. இன்னைக்கு அற்புதமாக MC சொன்னாங்க, சார் நீங்கள் மீட்டிங் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் புட் யூர் மொபைல் ஃபோன் சைலண்ட் மோட் சொன்னாங்க. நான் திருப்பி சொல்கிறேன், ப்ளீஸ் டு நாட் யூஸ் யூர் மொபைல் ஃபோன் சொல்லுங்கள். ஏன்னா இன்னைக்கு நல்லா புரிஞ்சவங்க மாணவர்களே, நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பும் செய்தி மற்றும் ஃபோட்டோஸ் அந்த டிக் மார்க்கை வச்சு 10 வருஷம் கழிச்சு
இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தண்டனை 2 பேருக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. ஹரியானாவில் ஜிண்டால் பல்கலைக்கழகத்தில் 2 பேருக்கு 2 மாணவர்களுக்கு 20 ஆண்டு கடுங்காவல் தண்டனை. 20 ஆண்டு. வாட்ஸ்அப்பில் அனுப்பின ப்ளூடிக் மெசேஜ் வச்சு ஒரு 2 மாணவர்கள் வந்து எப்படி தப்பாக அந்த வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி ஒரு ஒரு ஸ்டூடெண்டோட லைஃப்பை பாழாக்குங்களோ அதே வாட்ஸ்அப் அந்த டிக் மார்க் வச்சு ஒரு பெரிய தண்டனை வந்திருக்கு. இதெல்லாம் ஏன் சொல்லுங்கள், நிறைய ஃபீமேல் மெம்பர்ஸ் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. எனக்கு ரொம்ப ஒரு அட்டாச்சான மூமெண்ட். ஆனால் 2017 வந்து நான் வந்து பிரசிடென்ட் ஆகினேன். சிவகாசியில் உள்ள கவர்மெண்ட் நாடாளுமன்ற ஸ்கூலுக்கு நான் போனேன். அப்போ போனப்போ ஆகஸ்ட் 15 ஃப்ளாக் ஆஃப் செரமனியில் அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த பிரின்சிபல் வந்து ஒரு இடத்துக்கு போட சொன்னாங்க. வாங்க சார் அப்படின்னாங்க. இந்த மாதிரி நான் கிளம்புறேன் அப்படின்னு. ஒரு 200 மீட்டர் நான் போனேன் ஒரு இடத்துக்கு. ஒரு பவுல் ஸ்டென்ஸ் வந்து ஒரு ஒரு பவுல் ஸ்மெல் வந்து தெரியும். ஸோ என்னன்னு பார்க்கும்போது அவங்களோட பள்ளியோட டாய்லெட் கொண்டு போகிறாங்க. இது வந்து திஸ் இஸ் த டாய்லெட் அப்படின்னு சொல்லி போய் அந்த இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல 3 செவரில் அன்னைக்கு முடிவு பண்ணேன், இந்த ஸ்கூலுக்கு வந்து டாய்லெட் பிளாக் எடுத்து தரணும் அப்படின்னு. அந்த வருடமே என்னால் முடிந்த வரை நானும் என் நண்பர்களும் சேர்ந்து ஒரு 6 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஒரு அழகிய ஒரு டாய்லெட் பிளாக் கட்டி கொடுத்தோம். கட்டி கொடுத்து 2017 பார்த்தேன். என் மனதுக்கு ஒரு சந்தோஷம் வருது. அந்த சந்தோஷம் எப்போ எனக்கு உணர்வுன்னா, அந்த ஃபங்க்ஷன் முடிச்சு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் வந்து சில பேர் வந்து என்ன கையெழுத்து கொண்டு தேங்க்யூ சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் என்னோட வாழ்க்கையோட பர்பஸ் தெரிஞ்சு. சண்முக நடராஜ் கம் ஹியர் டு சர்வ் த சொசைட்டி த்ரூ ரோட்டரி மூலமாக நீ சேவை செய்வதற்கு தான் வந்து ஆண்டவன் அனுப்பி வைத்திருக்கார் என்று தோணியது. அதுதான் என்னோட வாழ்க்கையில் ரோட்டரி பயணம் ஆரம்பித்தது. அன்னைக்கு திரும்பி பார்க்காதவங்க ரோட்டில் வந்து ஒவ்வொரு பொறுப்புகளும் என்ன கவர்னன்ஸ் கொடுக்குறாங்க, நம்மளுக்கு என்ன ரோட்டரி தருகிறோம் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுதான் என்னோட ரோட்டரி பயணம். ஸோ அப்புறம் யூத் நான் வந்து அதிக நேரம் பேச விரும்பவில்லை. ஆனால் யூத் இங்கே நிறைய இருக்கீங்க. ஸோ ஹூ இஸ் நம்ம எல்லாரும் அப்பா அம்மா இருக்காங்க. அப்பா வந்து யாரு? யாராவது ஒருத்தர் என்ன சொல்லாமா? அப்பானா நம்மளுக்கு யாரு? ஹூ இஸ் ஹீ டு த ஃபேமிலி? நம்ம டீச்சர்னா யாரு? நம்ம பிரின்சிபல்னா யாரு? இது 3 பேருக்கு ஒரு காமன் டேர்ம் இருக்கு. யாராவது சொல்லலாமா? அப்பானா யாரு ஃபேமிலிக்கு? டீச்சர்னா யாரு கிளாஸ்ல யாருக்கு? பிரின்சிபல்னா யாரு? நம்ம பாஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் பிரசிடென்ட் அப்படின்னா யாரு? இதை எதை குறிப்பிடுகிறது? யாராவது சொல்லலாமா? யாருன்னு ஒரு ஐடியா இல்லையா? ஓகே, நானே சொல்லுவேன். ஓகே அண்ணாஜி, சாரி. ஸோ who is the prime minister of the nation? Who is he? ஒரு சின்ன பதில் எல்லாருக்கும் தெரியும். ஒரு பெரிய கம்பல்சரி. he is okay, he is a leader. ஒரு நாட்டின் தலைவர் is a leader. Who is the president of this club? He is a leader. Who is the district governor? He is a leader. Who is a father? He is a leader of the family. Who is a teacher? She is the leader of your classroom. Who is a principal? She is the leader. He or she is the leader of the school. Who are the youth? இங்கே உட்கார்ந்துக்கிற அனைத்து ஸ்கூல்ஸ் மட்டும் கேட்குறேன். யூ ஆர் த யூத். சொன்னாங்க நம்ம மேம் சொன்னாங்க, டிஸ்ட்ரிக்ட் ப்ரிஃபர் சொன்னாங்க. நீங்கள் எல்லாம் கடைசி அவங்க சொன்ன ஸ்பீச்சை கேட்டீங்களா? நீங்களாம் அடுத்த ஃபியூச்சர் லீடர்ஸ்னு சொன்னாங்க. எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. யூ ஆர் த நெக்ஸ்ட் ஃபியூச்சர் லீடர்ஸ். ரோட்டரி இன்னைக்கு என்ன நடக்குது? 69 யூத் ஃபெஸ்டிவல். இது எதுக்கு நடத்துறோம் என்றால், நீங்க தான் வந்து ஃபியூச்சர் லீடர்ஸ். யூத் தான் அடுத்த ஃபியூச்சர் லீடர்ஸ். இந்தியா ஹேஸ் த ஹையஸ்ட் பாப்புலேஷன் ஆஃப் யூத் இன் இந்தியா. ஸோ அப்பேற்பட்ட ஒரு யூத் தான் வந்து அடுத்த லீடர்ஸ். ரோட்டரி தலைமை என்ன சொல்றாங்க என்றால், நீங்கள் இளைஞர்களை வழிநடத்துங்கள், அவங்கள அடுத்த லீடர்ஸ் ஆகுங்க. ஏன்னா ஒரு நாடு நன்றாக இருக்கிறது என்றால், ஒரு கம்யூனிட்டி நன்றாக இருக்கிறது என்றால், ஒரு ஊர் நம்ம ஊர் நல்லா இருக்கிறது என்றால் அனைவருக்கும் தலைமை பண்பு வேண்டும். இந்த தலைமை பண்பை வந்து ரோட்டரி வந்து எங்களுக்கு வந்து நீங்களும் கற்றுக் கொடுங்கள். அடுத்த வரணும் உங்கள் ஜென்ரேஷன், அடுத்த ஜென்ரேஷன் கொடுங்க. அதனால தான் நாங்கள் வந்து இன்ட்ராக்ட் சங்கம், ரோட் ட்ராக் சங்கம் ஆரம்பிக்கிறோம். அதனால தான் மேடம் சொன்ன மாதிரி ரயில் ஆரம்பம் நடத்துகிறோம். அதே மாதிரி நான் எப்படி ரோட்டரியில் சேர்ந்தேன் என்று கூறி ஒரு சுருக்கமாக மட்டும் கொள்கிறேன். நான் ஒரு ஆக்சிடென்டல் ரோட்டரி. நான் வந்து ரோட்டில் சேரணும் என்ற கனவு இல்லை.
ஆனால் 2015 எதுக்கு சேர்ந்தேன்னா, நான் வந்து 2011 ஊருக்கு வந்தேன். ஊருக்கு வந்ததுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து நண்பர்கள் கிடையாது. மறுபடியும் கடந்த பாக்ஸ் இங்கே வரேன். எப்படி குற்றாலத்தில் வந்து எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்கன்னு சொன்னாலும், சிவகாசியில் வந்து நான் வந்து படித்து முடிச்சதுக்கப்புறம் நிறைய நண்பர்கள் இல்லை. எங்கள் சிவகாசி சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரயிலா நடத்துவாங்க. அந்த ரயிலா ப்ரோக்ராம் வந்து கொடைக்கானல் நடத்துவாங்க. ஸோ நான் கொடைக்கானல் போக வேண்டும் என்று அதுக்காக தான் நான் வந்து ரோட்டரி சங்கத்தில் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் தான் ரோட்டரியோட ஒரு இவ்வளோ பெரிய ஒரு மகத்தான ஒரு சங்கம் என்ற ஒரு ஆர்கனைசேஷன் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் ரோட்டரியோட பாசம் என்று ஒரு லவ் அஃபெக்ஷன் தெரிஞ்சு அதுக்கப்புறம் ரோட்டரியில் ஈடுபட்டு கொண்டேன். ஒரு பொறுப்பாக இருந்து இந்த வருஷம் கான்ஃபரன்ஸ் ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து மறுபடியும் ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமில் கலந்து நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் சார் சொன்னாங்க, நிறைய கேம்ஸ் சொன்னாங்க. சில பேர் கட்டுரை எழுதிட்டு, சில பேர் எஸ்ஐ ரைட்டிங். ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நேற்று நான் வந்து சிவகாசியோட டிஎஸ்பியோட இன்ட்ராக்ட் பண்ணிட்டேன். ஈவினிங் இதே நேரம் அவர் சொன்னார், இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் பொறுமை இல்லை, கம்பேஷன் இல்லை, கோல்ஸ் இல்லை, முக்கியமான கோல்ஸ் இல்லை. நான் எதுக்காக வாய்ப்பு தேவை அப்படின்னு சொல்றாரு. பொறுமை இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி சேவிங் பண்ணு. ரோட்டில் என்ன சொல்றாங்க, சேவிங் பண்ணு. எப்படி வந்து கேஆர் சார் வந்து சொன்னாங்க, மேம் சொன்னாங்க சார் இந்த ஆடிட்டர் கட்டி கொடுத்தாங்க, இந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. நீங்கள் எல்லாம் சேவ் பண்ணணும். நம்ம வாழ்க்கை ஒரு 2 விழுக்காடு 2% நம்ம வாழ்க்கையில் முடிஞ்சது சேவிங் சர்வீஸ். அது வந்து 10 ரூபாயா இருக்கட்டும், 1 ரூபாய் இருக்கட்டும், முடிஞ்சளவு சர்வீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ விஷயம் ஆர்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்து நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் இங்கே ஃபியூச்சர் லீடர்ஸாக வரணும், ஃபியூச்சர் டாக்டர்ஸாக வரணும், ஃபியூச்சர் இன்ஜினியர்ஸாக வரணும், ஏன் நாட்டினோட அடுத்த பிரதமராக கூட வரணும் என்று கூறி இந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கிய ரோட்டரி குற்றாலம் நண்பர்கள் மற்றும் இந்த அனைவருக்கும் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், பிரசிடென்ட், செக்ரட்டரி மற்றும் யூத் சர்வீஸ், யூத் கமிட்டி சேனல் மற்றும் ஏஜி மற்றும் என்னோட கவர்னர் கேஆர் அவர்களுக்கும் நன்றி கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Rotarian Mr. Chandran Raj. We take note of that the SOS number, the usage of mobile, hygiene, service, leadership and involvement, the net takeaway of the stock that we have taken out. Now that price distribution, I will request Mr. Ganesh Murthy to give. அடுத்ததாக 6-8 ஓவிய போட்டி முதல் பரிசு ராஜஸ்ரீ ஆர்டி மேல்நிலைப் பள்ளி எழுச்சி, இரண்டாம் பரிசு மகா வைத்திய கோட்டை, மூன்றாம் பரிசு அனுஷியா ஆர்டி மேல்நிலைப் பள்ளி. அடுத்ததாக 3வது முதல் 5வது வரை முதல் பரிசு எஸ் ஆர், இரண்டாம் பரிசு சுகர் முகேஷ் ஊராட்சி துவக்கப்பள்ளி புதுக்காட்டு வரிசை. மூன்றாம் பரிசு சூரிய பிரதேஷ் இங்கிலீஷ் துவக்கப்பள்ளி அருத்தூர் சக்தி காயத்ரி ஆர்ட்ஸ் துவக்கப்பள்ளி.
குரூப்ல நிப்பாட்டு ஜி கொஞ்சம் தள்ளிங்க தலைவரா முன்னாடி அண்ணா 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 இங்கே வந்துருங்கண்ணே பேக்கில் நானுங்க ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாம் இங்கே இருந்து எடுங்க தம்பி கொஞ்சம் தள்ளி வாடா அடுத்ததாக ரங்கோலி போட்டி 8வது முதல் 12வது வரை முதல் பரிசு மீனாட்சி சுந்தரி ஆர்டி மேல்நிலைப்பள்ளி அலைஞ்சி, 2வது பரிசு ஸ்ரீ முத்தரசி ஆர்டி மேல்நிலைப்பள்ளி அலைஞ்சி, பை வாங்கிட்டியாமா? பை வாங்கிட்டோம் சார். மூன்றாவது பரிசு ராஜேஸ்வரி மகிழா மகிழா. ரைட் ரைட் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அடுத்ததாக ஆத்திச்சூடி கல்வி தேசிய கல்வி கல்லூரி ஆய்வுரை. அடுத்தது சிறப்பு முதல் பரிசு அங்கேயே மதுமிதா 108 ஆத்திச்சூடி அவருடைய ஒரு விளக்கம் இரண்டாவது பரிசு மா காஞ்சனா மூன்றாவது பரிசு திவ்ய சுபாஷ் கோமதி எழுத்தூர். முன்னாடி திவ்ய சுபாஷ் கோமதி எழுத்தூர். கோகப்படியாளிகளான ஆதிசூடி போட்டி முதல் பரிசு தருந்திகா ஆட்சி தொடக்கப்பள்ளி பாட்டி எடுத்துட வேண்டியதானே. இரண்டாவது பரிசு ஆபியா ஆட்சி தொடக்கப்பள்ளி தென்காசி. மூன்றாவது பரிசு பிரதிபா ஆட்சி தொடக்கப்பள்ளி. இது முடிஞ்சவனும் மொத்த மாட்டேன். அடுத்ததாக ஆதிசூடியில் கலந்து கொண்ட ஆதல் பரிசு அது நிப்பாட்டிருங்க ஜி, நிப்பாட்டிருங்க நிப்பாட்டிருங்க நிப்பாட்டிருங்க. மதுமிதா புதுக்கட்ட வலசை சிறப்பு பரிசு ஆதல் பரிசு ஆதிசூடியில் மதுமிதா ஊராட்சி புதுக்கட்ட வலசை. கையை உள்ளே கொண்டு போயீங்க. அவ்வளோதான். மதுமிதா புதுக்கட்ட வலசை மான்ராஜ் ஸ்ரீமான்ராஜ் இந்து தொகுப்படி கிளம்புடியூர். எல்லாம் பை வாங்கிட்டு பூரணி இங்கிலீஷ் தொகுப்படி எழுத்தூர்.
சுபஸ்ரீ ஆர்ட்ஸ் மேல்நிலைப்பள்ளி இணைஞ்சி ஸ்ரீமன்ராஜ் ஸ்ரீமன் பூரணி சுபஸ்ரீ கோமதி புஷ்பா மதுஜா விவசாய மேல்நிலைப்பள்ளி எதிர்மறை நம்மளுக்கு புஷ்பா இலக்கிய மேல்நிலைப்பள்ளி காசு பேசுகிறோம். போட்டோம் போட்டோம் இருங்க சேனல் நிற்க வச்சுருக்கேன் இது முடிஞ்சு ஆமாம் சேர்மன் 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 செக்ரட்டரி இங்கே பாருங்க ரெடி. அடுத்ததாக கிராமிய நடனம் முதல் பரிசு புதுக்கோட்டை ராமசாமி மேல்நிலைப்பள்ளி இணைஞ்சி 6 வயது ஸ்கூல் நடனம் கிராமிய நடனம் இரண்டாம் பரிசு மஞ்சள் அரசு மேல்நிலைப்பள்ளி ஸ்கூல் நடனம் இரண்டாவது பரிசு மஞ்சள் அரசு மேல்நிலைப்பள்ளி அடுத்ததாக டிகேடி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி இருங்க இருங்க அது முடிஞ்சோன்னு நினைக்கிறேன். மூன்றாவது பரிசு டிகேடி ரெண்டு ஒன்று தான் இது போய் மாற்றிக்கலாம். மேல் கொண்ட குழு மூன்றாவது பரிசு இந்து மேல்நிலைப்பள்ளி நிலப்பகுதி 6 பேர் கொண்ட குழு
கையை மட்டும் உள்ள அங்கேயே வச்சு அப்படியே எடுங்க. அவ்வளோதான். அவ்வளோதான். இதுலேயே நல்ல என்ன மொபைல் சேர்மன் செக்ரட்டரி இங்கே பாருங்க. ரெடி? பங்கேற்பு சான்றிதழ் அரசாங்க வேலைப்படி செல்லுமுறை. அடுத்ததாக ஜேபி கல்லூரி பங்கேற்பு சான்றிதழ் ஆர்சி தொடக்கப்பள்ளி தென்காசி. டிகேடி பெண்கள் நிலைப்பள்ளி குற்றாலம் பங்கேற்பு சான்றிதழ். இந்த யூத் கிளப்ஸ் விழாவில் அதிகமாக பங்கேற்று மொத்த புள்ளிகள் இந்த இளைஞர் விளையாட்டு விழாவில் மொத்த புள்ளிகள் 2661 புள்ளிகள் பெற்று இந்து மேல்நிலைப்பள்ளி கிளப்பு முதல் பரிசை பெறுகிறது. ஒட்டுமொத்த சாம்பியன் கீழே ஒரு 4 பேர் 5 பேர் நிற்காது. பரிசுத்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. மாணவி சிறப்பு சுத்தலில் இவர் வந்து 12 வயசு ஆகுது. இது வரைக்கும் 21 மராத்தான் ஓடிருக்காங்க. அதுல வந்து 15 மராத்தான்ல ரன்னிங்கும் பண்ணி பிளஸ் அவேர்னஸ் டான்ஸும் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஹானர் பண்ற விதமா ட்ரக் அவேர்னஸ் ஈவெண்ட் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்னர் வந்து ஒரு ஈவெண்ட் நடத்துறாங்க அக்டோபர் 6. ஸோ ஒரு சின்ன பையன் வந்து 15 ட்ரக் அவேர்னஸ் ஈவெண்ட்ல ரன்னிங்கும் பண்ணி டான்ஸும் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதுனால அவனை வந்து ஹானர் பண்ணாங்க. ஸோ பிரசிடென்ட் குற்றாலம் பிரசிடென்ட் சாரும் ஏடி சாரும் இதை ஹானர் பண்ணுறதுல நான் ரொம்ப தேங்க்யூ பண்ணுறேன். Thanks to all the prize recipients
I would request Mr. Kalyan Kumar to kindly come. Mr. Kalyan Kumar to kindly come and give memento to Mr. Shanmugha Rao. I request Mr. K.M. Subbarao, Rotarian Subbarao, to kindly come over and give the memento to Madam Badugandana. I request Rotarian Stalin Jawahar, who is a next year governor or AG, to come over and honor current AG Mr. Suresh. Madam, all right, thank you. I request the guests to kindly take the chair. There is an announcement by conference. கான்ஃபரன்ஸ் வந்து ஜனவரி 3, 4, 5ஆம் தேதி கேரளாவோட திருவாண்டத்தில் காலக்கூடத்தில் ஆல் சயின்ஸ் கன்வென்ஷன் சென்டர் நடைபெறுகிறது. நம்மளோட வரப்போகிற டிஜிஇ தினேஷ் பாபு அவங்க 2019ஆம் ஆண்டு வந்து கான்ஃபரன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதே விருது நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ இந்த தருணத்தில் வந்து நான் சொல்லியிருக்கேன், கவர்னர் வந்து ஒரு சிறப்பான ஒரு மாநாடு கொடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அற்புதமான கிட்டும் எதுவும் வச்சுக்கிறோம். அதே மாதிரி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ்க்கு வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் 20 மெம்பர்ஸ் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். அதே மாதிரி கவர்னர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 4 வருஷம் என்ன இருக்குதோ அதே தான் கொடுத்துருக்காங்க. என்ன சார்ஜஸ் வந்து கூட்டக்கூடிய ஏனென்றால் எல்லா ரிட்டர்ன்ஸும் வந்து கண்டிப்பாக பங்குதாரர்கள் எந்த ரிட்டர்னுக்கு சர்வம் கொடுக்குறாங்க அந்த ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வருஷம் ஃபேமிலி ரிஜிஸ்ட்ரேஷன் 4 மேலே ஒரு 2 அடல்ட் and 2 kids between 6 to 18 years அவங்களோட ஃபேமிலி பேர் 15,000 அப்படி ஒரு ஸ்பெஷல் அது ஒரு செக்மெண்ட் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தருணத்தில் நான் ரோட்டில் குற்ற மெம்பர்ஸில் வந்து நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் பொருளோட உங்கள் ஃபேமிலியோட வந்து ரோட்டில் ஒரு டான்ஸ் ஆடிட்டு மற்றும் கெஸ்ட்டு எல்லாரும் கூப்பிட்டு வந்து நம்ம கான்ஃபரன்ஸை சிறப்பிக்கணும் என்று இருக்கிறேன். ரிஜிஸ்ட்ரேஷன் டெஸ்க் வந்து பின்னாடி ஓப்பனாக இருக்கு. நீங்கள் வந்து கேஷாகவோ இல்லாட்டி உங்கள் யூபிஐ பண்ணிக்கலாம். விஷயம் வந்து நம்ம ஹார்ட்லி கான்ஃபரன்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல ஒரு சிறப்பான மாநாடு ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஃபெலோஷிப் இருக்குது. அற்புதமான ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. லேர்னிங் இருக்குது. ஸோ எல்லாரும் தகவல் நன்றி. Vote of thanks by Rotarian Team Rotarian Secretary. அனைவருக்கும் பெரிய மாலை வணக்கம். ஆர்வலர்களே, இன்றைய தினம் ரோட்டிலப்பா புத்தாரம் சார்பாக 69வது யூத் ஃபெஸ்டிவல் வேலைக்கு ஃபங்க்ஷனுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற எங்களுடைய கேஆர் அவர்களுக்கும் எங்களது சங்கத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அருமையான விழாவிற்கு மேலும் இங்கே வருகின்ற ஏஜி சுரேஷ் அவர்களே, கான்ஃபரன்ஸ் சேர்மன் சண்முக நடராஜன் அவர்களே, சிறப்பாக ஒரு உரையாற்றி சென்று அருமையான ஒரு கான்ஃபரன்ஸுக்கு அனைவரும் சங்கத்தின் சார்பாக ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும் என்று அருமையான வேண்டுகோள் விடுத்தார்கள். எங்களது சங்கத்தின் சார்பாக இதுவரை 20க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் ஏற்கனவே பதிவு செய்துள்ளோம். மேலும் ஒரு 40 பேர் கிட்டத்தட்ட ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும்
4 தினங்கள் சீரும் சிறப்பாக நடத்தி கொடுத்த எங்களது பிஏஜி கணேசமூர்த்தி யூத் சேர்மன் அவர்களுக்கு ஒரு சங்கத்தின் சார்பாக சிறப்பு செய்வார் தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அவரையும் செய்வார் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். தாரணிய இடைக்கர் அண்ணன் ராமலிங்கம் அவர்களை வேடிக்கை வருவார் என்பதை அவர்களை சிறப்பு செய்வார் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் எங்களுடைய அழைப்பை இங்கே வரவேற்று கெஸ்டாபார் செல்வி பி மதிவதல்லா அவர்கள் நல்ல அருமையான உரையை வழங்கினார்கள். மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சிறந்த முறைகளை வழங்கிய அவர்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் அவர்களுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே வரைந்துள்ள சிவகாசி டவுன் கோட்டை நண்பர்கள் போன்ற நன்றிகள் மற்றும் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெயதூர் சுப்ரீம் சிவகாசி சுப்ரீம் ஜெயகணேஷ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இங்கே வருகின்ற சிறப்பித்த அனைத்து ரோட்டரி சங்க நண்பர்களுக்கும் நிறைய தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர்கள் பள்ளியுடைய தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கும் நன்றிகள். இங்கே சிறப்பாக வருகிறது தன்னுடைய சேவையை செய்து கொண்டிருக்கிற NSS மாணவர்களுக்கும் எங்களது சங்கத்தின் சார்பாக நிறைய தெரிவித்துள்ளோம். ரோட்டரி பிரேம் வாசித்த நண்பர் சங்கரன் சார் அவர்களுக்கும் கோரிக்கை ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களை அறிமுகம் செய்து வைத்த கண்ணன் மற்றும் ராமநாதன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறிய வேண்டுகோள், அனைத்து ரோட்டரி நண்பர்களும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ள ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கொள்வதற்காக கூறுகிறேன். எடுங்க ஓகே எடு சார். தேங்க்யூ. ஓகே பிரைஸ் ஸ்பான்சர் பை ராதாகிருஷ்ணன், ரொட்டேரியன் சங்கரன், ரொட்டேரியன் ராமநாதன், ரொட்டேரியன் ஆர் சங்கர், ரொட்டேரியன் ஆர்வி சங்கரநாராயணன், ரொட்டேரியன் TR சுப்பிரமணியன் அவர்களுக்கு எங்களது சங்கத்தின் சார்பாக மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் அனைத்து நண்பர்களுக்கும் போஸ்ட் ஸ்பான்சர் பை PDD கே ராஜமோகன் சார் அவர்கள் மற்றும் கே அவர்களுக்கும் சங்கத்தின் சார்பாக மீண்டும் ஒரு நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி.